स्थितत्कदेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्नं विदुसुरासुरहणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः. ஹரி ஓம். பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் தானே ஆரம்பிக்கின்றார். அர்ஜுனுடைய கேள்வியின்றி தானே தன்னுடைய மகிமையை ஆரம்பிக்கின்றார். எப்படி ஆரம்பித்தார்? என்னுடைய சொற்பொழிவில் தத்துவத்தில் உள்ளம் மகிழ்பவனே, உன் நன்மையின் ஹித ஹாமியா, உன்னுடைய நன்மையின் பொருட்டு நான் மீண்டும் என்னுடைய கூற்றை திரும்பவும் கூறப்போகின்றேன். திரும்பவும் கேள். ஏனெனில் நீ என்னுடைய பிரியமானவன், எனக்கு பிரியமானவன், என் மீது நம்பிக்கை உள்ளவன், என் மீது எனக்கு எது நல்லதோ அதை போதிக்கல் என்று கூறியவன் நீ. காது கொடுத்து அமிர்தம் போல வசனத்தை கேட்கின்ற உனக்கு நான் கூறியதையே மீண்டும் கூறப்போகின்றேன் சொல்கிறார். ஏன் மீண்டும் கூறப்போகின்றேன்னா, ஏற்கனவே கூறியிருக்கணுமல்லவா? அதே 9 அத்தியாயத்தில் கூறியிருக்கிற கருத்துக்களை மீண்டும் நான் உனக்கு கூறப்போகின்றேன். எதனுடைய நன்மையை பொறுத்து? உன்னுடைய ஹிதமாக, ஹித ஹாமியா, இறைவனே தன்னுடைய மகிமைகளை கூறுகின்றார். எதுக்கு? உன் நன்மையை கருதி பகவானே தான் தன் மகிமையை கூறுகின்றார் சொல்றார். இறைவனிடமிருந்துதான் அனைத்தும் தோன்றியது, என்னிடமிருந்துதான் அனைத்தும் தோன்றியது. இப்படிப்பட்டதை தேவஜனங்களும் கூட என்னுடைய பெருமையை முழுவதும் அறிய மாட்டார்கள். மகரிஷிகளும் கூட என்னுடைய பெருமையை அதிக மாட்டார்கள். ஏனெனில் என் பெருமையை நான் தான் 100% கூற முடியும். மற்றவர்கள் மகரிஷிகள் ஞானிகளும் கூட 100% கூற முடியாது. ஏனெனில் நான் அவர்களுக்கெல்லாம் அனாதி, அவர்களுக்கு முன்பே நான் பிறந்தவன். ஆகையினால அதனால் நீ என்ன செய்யணும்? எடுத்தோன்னே ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பித்தார்? மாம் அஜம் அனாதி சொல்றார். என்னை பிறப்பற்றவனாகவும் அனைத்துக்கும் காரணமாகவும் லோக மகேஸ்வரம், உலகத்துக்கெல்லாம் ஈசனாகவும், ஈசன்னா டு லீடு, ஆள்பவன் அர்த்தம். இந்த உலகத்தை ஆள்பவனாகவும் என்னை எவன் அறிகின்றானோ அவன் மதிமயக்கமற்றவன். மனிதர்களில் சகல பாவங்களிலிருந்து அவன் விடுதலை அடைவான். எப்படி? இதில் என்ன சொல்கிறாரு? ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, அவன் மனிதருள் மோகமானது நீக்கப்பட்டவன் என்கிறார். அறியாமையானது இல்லாதவன், அறியாமையானது போயிடும் அப்படிங்கிறார். அறியாமை என்னங்கிறது என்ன? என்னை லோக மகேஸ்வரனாகவும் பிறப்பற்றவனாகவும் இறப்பற்றவனாக எவன் அறிகிறானோ அவன் அப்படிங்கிறார். அப்போ லோக மகேஸ்வரன்னா ஈசன். அந்த ஈசன் லோகத்துக்கு மாயையினுடைய அடிப்படையில் இந்த உலகத்திற்கு அந்த பரமேஸ்வரன் ஈசன் காரணமாகவும் உலகத்தை படைப்பவனாக இருக்கின்றான். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஈசன் பிறப்பற்றவனாகவும் சம்பந்தமில்லாதவனாகவும் இருக்கின்றான் சொல்றார். பானையாகவும் இருக்கின்றான், ஆனால் அதே சமயத்தில் மண்ணாகவும் இருக்கின்றார், நகையாகவும் இருக்கின்றார், ஆனால் அதே சமயத்தில் தங்கமாகவும் இருக்கின்றார். தங்கம் அழியாதது, பிறப்பற்றது, இறப்பற்றது. ஆனால் கயிறிலே பாம்பு போல இருக்கின்றார். கயிறு பிரம்மம், பாம்பு மித்யா. உலகத்துக்கும் ஈசனுக்கும் மாயைக்கும் அல்லது நமக்கும் இந்த உலகத்துக்கும் அல்லது நமக்கும் இந்த உடலுக்கும்
நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? கயிறு பாம்பு போல சம்பந்தம். கயிறு சத்தியம், பாம்பு தோற்றம். அது மாதிரி இந்த உலகமானது வெறும் மாயா தோற்றம். உன்னுடைய உலகம்னா ஏதோ ஒரு உலகம்னு இருக்கும், நமக்கு வராது, புரியாது. இன்னும் நல்லா புரியும்படியாக சொன்னால், உன்னுடைய உடல் மனமானது வெறும் தோற்றம். நீ பார்க்குறியே, அது வெறும் தோற்றம். கற்றடைத்த பஞ்சடா உய்யடா உய்யடா அப்படிம்பார். காற்றடைத்த பஞ்சு எப்போ போகும் தெரியாது. ஒரு அது என்ன எவ்வளோதே வந்தாலும் மசாட வைராக்கியமாகத்தே இருக்குது. யாராவது ஒரு ஆள் இறந்துட்டா நமக்கு வைராக்கியம். ஒரு உலகமே மாயை, ஒன்றுமே இல்லைன்னு பேசுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு மறந்துடுவோம். அதனால் எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. தேனியில் நம்ம ஒரு நண்பர் சாமி, அவர் சமாதி ஆகிட்டார், போயிட்டு வந்தோம். முதல் நாள் நைட்டு, வெள்ளிக்கிழமை சமாதி ஆகிறாரு. வியாழக்கிழமை நைட்டு பேசுகிறோம். சாமி, உங்களை சனிக்கிழமை நான் பார்க்க வர்றேன். நீங்கள் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்க, நான் சனிக்கிழமை பார்க்க வர்றேன். வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஐசியூலேருந்து வந்து ரெஸ்ட் எடுங்க, தேனி ரெஸ்ட் எடுங்க, நான் வர்றேன். அப்போ வாங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. கடைசியாக வெள்ளிக்கிழமை 2-3 மணிக்கு நியூஸ் வருது, சாமி பேக்கப் ஆகிட்டாரு, சமாதி ஆகிட்டார்னு. என்ன உலகம்! அதே எந்த இடத்துல யார் பேக்கப் ஆவாங்கன்னு தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆடாதாரை ஆட வைத்து சாடும் ஆடும் பெருமான், கூடாதாரை கூட வைத்து ஊத்தாடும் பெருமான், சொல்லாதாரை சொல்ல வைத்து சொல்லி செய்யும் பெருமான். அந்த மாயாவி, அந்த பரமேஸ்வரன், அந்த ஈசன், அவனுக்குத்தான் தெரியும். நடையும் தளர தேகம் ஒடுங்க நாவது உடற கண்கள் மங்க, யார் வருவார் துணை யார் வருவார் ஈசன் மலர் பாதமே. இவ்விதமாக தியானித்து வந்தால் நீ பாபங்களிலிருந்து, கர்ம பந்தத்திலிருந்து நீ விடுதலை அடைவாய். எப்படி? அனாதி, ஆதியற்றவன், பிறப்பற்றவன், முக்தனை காட்டிலும் வேறானவன். முக்தாளுக்கு பிறக்கப் போவது முக்தியை அடைந்த பின்பே அன்றி அவர்கள் அனாதியாக பிறப்பற்று பிறக்கவில்லை. ரிஷிகளானாலும் அவர்கள் பிறக்கும் பொழுது சம்சாரத்தில் தான் பிறக்கின்றார்கள். என் மீது கருத்தை வைத்து அவர்கள் ரிஷிகரானார்கள். எம்பிபிஎஸ் படித்து எம்பிபிஎஸ் ஆனார்கள். வக்கீலுக்கு படித்திய டிரைவிங் தொழில் ஓட்டுநர் பயிற்சி எடுத்து அவர்கள் ஓட்டுநர் ஆனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓட்டுநர் ஆகணும்னா என்ன செய்யணும்? ஓட்டுநர் பயிற்சி பண்ணணும். அது மாதிரி என் மீது கருத்தை செலுத்தி என்னை சிந்தித்து என்னை தியானித்து அவர்கள் ஞானிகள் ரிஷிகள் ஆனார்கள்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? நாம் அவரை சிந்தித்து அவரை பற்றி உண்மையை உணர்ந்து ரிஷிகளாக வேண்டும். அதே அர்த்தம். யார் வேண்டுமானாலும் ரிஷிகள் ஞானியாகலாம். ரிஷி என்பவர்கள் தனியாக பிறப்பவர்கள். இறைவனுடைய மனதிலிருந்து ரிஷிகள் ஞானிகள் பிறந்தார்கள். அப்போ ரிஷிகள் ஞானிகளை பிறக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டுமா அல்ல. ரிஷிகள் ஞானிகள் பிறக்கணும்னா என்னது? நாமும் அந்த ஆத்ம ஞானத்தை சாதனைகளை செய்தால் ரிஷிகள் ஆகலாம். வால்மீகி மகரிஷி எடுத்தோன்னே ஒன்றுமே செய்யாமல் ரிஷிகள் ஆகலை. மனித பிரிவில் என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அதை ராமராம தபம் செய்தார். ஆதிசங்கரர் அவர் குருவை நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கோவிந்த பகவத்பால் நாடி போய்த்தே ஞானத்தை பெற்றார். ராம பகவான் வசிஷ்டர் மகிழ்ச்சிட்ட போய் கற்றார். ஞான வாசிஷ்டம் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இடத்துல ஆதியற்றவனாகவும் எவ்வளவுமே அசம்மூடாக, இப்படிலாம் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுன்னா உங்களுக்கு அசம்மூடானந்தான்னு கூட வைக்கலாம். அசம்மூடானந்தான பார்க்க ஒரு பேர் ஒரு மாதிரியாக இருந்தாலுக்கும் மதிமயக்கம் இல்லாதவன், மாயையில் அகப்படாதவன். அகமயக்கம் இல்லை. அவன் சர்வ பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைகின்றான்.
புத்தியோடும் புத்தி இல்லாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற எண்ணற்ற பிறவியில் செய்து நின்ற பாவ மூட்டையிலிருந்து விடுதலை அடைகின்றான். அதான் பாபை பிரமுஞ்சது. ஆகையினா இந்த சாமர்த்தியமும் நானே அப்படின்னு சொல்லிட்டார். 4-5 உன்னுடைய புத்தி கூறியமும் நானே, உன்னுடைய சாதனமும் நானே, சாத்தியமும் நானே, அஞ்ஞானத்தை நிவர்த்தி செய்பவனும் நானே, அஞ்ஞானத்தை போதிக்கின்ற குருவும் நானே, சாஸ்திரமும் நானே, அதனால் நீ அடையக்கூடிய பதவியும் நானே, என்ன எல்லாம் நானே என்று பகவான் கூறினார். பயம் அபயம் பிராணியினுடைய தற்பெருமை, சித்தம் சமமாயிருத்தல், சமம் தமம் புத்தி அகிம்சா சமதா தானம் லாபம் நட்டம் புற அடக்கம் அக அடக்கம் மன அடக்கம் அப்படிங்கிறார். என்ன வேண்டியதை எண்ணினால் அது நானே, எண்ணக்கூடாததை எண்ணினால் அது நீ. அது சொல்றார். என்ன வேண்டியது தர்மமோ அது நான், தர்மப்படியான செயல்கள் தவம் இருந்தால் அது நானே, அதர்மமாக இருந்தால் அது புத்தி கூர்மையின்மை, அதுவும் உன்னுடைய பாபம் புண்ணியம்தான். அப்படி என்றதுக்கே இன்னொரு கோணத்திலிருந்து பார்த்தா நல்ல குணங்களே நம்முடைய பாப புண்ணியத்திலிருந்தே அமைகின்றது. பாப புண்ணியம் எதில் அமைகின்றது? செயல்களை பொறுத்து அமைகின்றது. நல்ல செயல்களை செய்து அதன் விளைவாக புண்ணியத்தை அடைந்து அதன் விளைவாக இறைவனிடமிருந்த அனுகிரகத்தை பெற்று தேறி முயற்சி செய்து ஞானத்தை அடைய வேண்டும். எல்லாமே அது அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த விளக்காசிரியர் உரை எழுதும்போது அவரவர்கள் இறைவனுடைய கருணையில் செயல்படுகிறார்கள், இறைவனுடைய கருணையினால் ஞானத்தை அடைகிறார்கள் போட்டு கடைசியில் கர்மபலனுக்கு தகுந்தது போல அவர்களுடைய வாழ்க்கை புண்ணியமானது வரும் அப்படின்னு போட்டுருவாங்க. அப்போ பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் என்ன? நம்முடைய கர்ம இறைவன் எல்லா இடத்துலையும் இந்த தூக்கி கொடுத்துட மாட்டார். அவர் தூக்கி கொடுக்கணும்னா என்ன? நம்ம அதுக்கு பாத்திரமாக வேண்டும், அதற்கு நாம் தகுதியை அடைந்திருக்க வேண்டும். அதே என்னுடைய சாரம். நம்ம தகுதியை நம்ம அடைஞ்சிருக்கணும். அதே என்னுடைய சாரமாக பகவான் சொல்கிறார். எல்லாமே நமக்கு தகுதி. அந்த தகுதி வர்றதுக்குத்தான் நம்ம ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இதெல்லாம் எதுக்குன்னா அந்த தகுதியை அமைக்கிறதுக்கு தான் பண்ணுறது. எல்லாமே குவாலிஃபிகேஷன். செயல்கள் நாம் செய்ய வேண்டும், நல்ல செயல்களை செய்து கொண்டு இருக்க. எல்லா செயல்களும் இறைவன்தான். ஒரு சில கருத்துக்களை கூறிய பகவான் இறுதியாக நம்ம பார்த்ததும் ஏதா விபூதி யோகம் ச மமயோ வேத்தி தத்துவத. இவ்விதமாக தத்துவமாக என்னை எவர் அறிகிறார்களோ, என்னுடைய இந்த மகிமையை அதனுடனும் எனக்கும் உள்ள சம்பந்தத்தை தத்துவமாக யார் அறிகிறார்களோ அவர்கள் அசைவற்ற யோகத்துடன் கூடுகிறார்கள், சந்தேகமே இல்லைங்கிறார். தத்துவமான என்ன? நான் சொன்னேன்ல, கயிறு மித்யா, பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா. இப்படி மாயை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ புரியும் ஏன் சொல்கிறதவே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னார்ல. ஏற்கனவே நம்ம பார்க்காத கருத்து இல்லை. தத்துவபோதத்திலே எல்லாம் முடிஞ்சு. தத்துவபோதத்தினுடைய வராதது எதுவும் இல்லை. நீங்கள் எதை தொட்டாலும் எப்படி ஏபிசிடி, எந்த வார்த்தையை சொன்னாலும் ஆங்கிலத்தில் ஏபிசிடிக்குள்ளே இருக்கும். எந்த வார்த்தையை சொன்னாலும் தமிழில் உயிரெழுத்து மெய்யெழுத்து தான் இருக்கும். அது மாதிரி இந்த வேதாந்தத்தில் எந்த வார்த்தையை சொன்னாலும் தத்துவபோதம் இருக்கும். அதே சில பேர் சொல்லுவாங்க, உத்தம அதிகாரிக்கு தத்துவபோதமே போதும், வேறு எதுவும் தேவையில்லை, தத்துவபோதத்திலேயே அவர் ஞானத்தை அடைகிறான்னு சொல்லி சொன்னவங்களே பகவத்கீதை உபனிஷத்தை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அர்த்தம், தத்துவபோதத்தை ஒன்றிலேயே யாரும் ஞானத்தை அடைவதில்லை. ஒரு சாமி சொன்னார், தத்துவபோதமே போதும் ஒரு ஆளுக்கு ஞானத்தை பெற அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், தத்துவபோதத்திலே போகணும்னு சொன்னால் எந்த குரு தத்துவபோதத்தில் நிப்பாட்டுறதில்லை, தத்துவபோதமே போதும்னு பகவத்கீதை உபநிஷத்தை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாரு. அதாவது அப்போ என்ன அர்த்தம்னா, உத்தம அதிகாரி, மந்தம் அதிகாரி, மத்தியம அதிகாரின்னு பேர்.
உத்தம அதிகாரி இப்பிறவியிலேயே ஞானத்தை அடைந்தவுடன் மோட்சத்தை அடைகிறான். மோட்சம்னா இறந்த பின்பு இல்லை, நிறைவை, திருப்தியை, சந்தோஷத்தை, போதுமென்ற மனதை, ஆனந்தத்தை அடைகிறான். மத்தியமாதிகாரி சிறிது காலம் கழித்து இக்காலமோ இல்லை மற்ற பிறவிகளோ அடைவான். அதம் அதிகாரி சில ஜென்மங்களில் அவன் அடைவான். அப்போ பல ஜென்மங்கள் இருக்குது, பார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணுமோ அதை நாம் செய்ய வேண்டும். தத்துவத்தாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சமயக் தரிசன ஸ்தைரியம். எதில் இந்த இடத்துல சொல்கிறாரு, விகம்பேன யோகேனங்கிறார். இந்த இடத்துல சொன்ன ஐக்கிய ஞானம், தெளிவான ஞானம், ஞானத்தில் ஸ்திரமாக ஸ்தைரியமாக இருத்தல், உறுதியான தெளிவான ஞானம், அசைக்க முடியாத ஞானம். அதுதான் இதில் யோகம். மற்ற யோகங்கள் ஏதாவது ஒரு சமயத்திலே உறுதி இழக்கும், ஆனால் இந்த யோகம் உறுதியை இழக்காது. அத்திர ந சம்சயக. இந்த விஷயத்தில் உனக்கு ஐயம் வேண்டாம், சந்தேகப்படாப்பாங்கிறார். ஏன்னா யாரையாவது ஐக்கிய ஞானம், பிரம்மம், சத்தியம் சொல்லிட்டு இருப்போம். எங்கேயாவது யாராவது ஒரு புக்கில் போட்டிருப்பாங்க, யாராவது ஒன்று அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் சும்மா அப்படின்னு நமக்கு போச்சு. அதை அசைப்பார்கள், ஞானத்தை அசைக்க பார்ப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் கூறுவார்கள். அதனால் தவறு இல்லை. எப்பயுமே யார் என்ன சொன்னாலும் உறுதியான ஞானம். அதை சங்கராச்சாரியர் சொல்வார், வேதாந்த விசாரம் இல்லாமல் வேறு ஏதாவது கருத்துக்களை கூறுனா நீ அவங்கள்ட்ட எதுவும் ஆர்கியூமெண்ட் படையாத, புத்தி பேதம், அவங்கள ஆர்கியூமெண்ட் பண்ணாத, நமஸ்கிருத்திய நமஸ்காரம் செய்து கம்பேக் அப்படின்ட்டார். வேறையா வேதாந்தத்தை கருத்துக்களை மாற்றா அவங்க சொன்னால் நீ குழப்பிடாத, நீ சந்தேகப்பட்டுறாத, நீ எளிமையாக இருக்குன்னு பின்னாடி போயிடாத, அவங்கள நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீ வந்துடு அப்படிங்கிறார். அது இந்த இடத்துல சந்தேகம் வேண்டாம், தெளிவாக எனக்கு கூறி மீண்டும் மீண்டும் சொல்கிறார். என்னை நம்புகிற உனக்கு சம்சார வர்த்மனே அசர்த்ததானாக சொன்னார் போன அத்தியாயத்தில். என் வார்த்தைகளில்